சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம். ஒரு நிமிஷம் ஒரு ரீல்ஸ் அனுப்புறேன், அதை மட்டும் போய் பாரு. அனுப்பிட்டேன். 5 hours later. வீடியோவே எடுக்கலடா இன்னும். 5 மணி நேரம் ஆச்சுடா டேய். இவ்வளவு நடிக்கிறதா? தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண நீங்களும் இந்த மாதிரி உங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து நம்ம ஏன் ஸ்க்ரோல் பண்றோம், ஃபர்ஸ்ட் ஒரு ரீல் வந்து பாக்குறோம், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஏன் ஸ்க்ரோல் பண்றோம் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நீ யோசிச்சிருக்கியா மச்சி? என்னைக்காச்சும் இல்லையே. பிகாஸ் நம்ம இப்போ ஒரு ரீல்ஸ் வருது, அந்த ரீல்ஸ் வந்து ஏதோ ஒன்று ஃபன்னாவோ இல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவோ இருக்கு, அடுத்த ரீல் என்ன வருதுன்னு உனக்கு தெரியாது. நம்ம மைண்ட் என்ன பண்ணணும்னா அடுத்து என்ன ஒரு புதுசா ஏதாவது வருமானு எதிர்பார்ப்போம். அந்த டைம்ல நீ அதை அடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்ப. இதுதான் இன்ஸ்டாகிராமோட ஒரு பெரிய ஒரு பிசினஸ் பிளானே அவங்களோட இதுதான். நம்ம மைண்ட்ல ஏன் இந்த மாதிரி தோணுது அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு சந்தோஷமா பிரியாணி சாப்பிட்றியோ இல்லை ஆள் வந்து ப்ரப்போஸ் பண்றாரோ வச்சுக்கோ, இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது உன்னோட மைண்ட் வந்து டோபமைன் ஒன்று உன் மைண்டுக்குள்ள சுரப்போம். இது வந்து நம்ம சந்தோஷமா எப்போ இருக்கோமோ அப்போ மட்டும் தான் சுரப்போம். இந்த ரீல்ஸ் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஏதாச்சும் ஒரு ஃபன்னான ரீல்ஸ் வந்தாலோ இல்ல ஏதாச்சும் ஒரு நம்ம சிரிக்கிற மாதிரியோ இல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா டோபமைன் வந்து சுரக்கும். அப்படி சுரக்கும் போது அடுத்து நம்மளை தேட சொல்லும். இதனால வந்து நம்ம ஒரு அடிக்ஷன் ஆயிரும் அது மேல. அதனாலதான் நம்ம எப்ப பார்த்தாலும் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்ஸ்டாகிராம் நம்மள எப்படி புரிஞ்சு வச்சிருக்குதுன்னு தெரியுமா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது ஷூவை பத்தி தெரியணும்னா ஷூவோட ரீல்ஸா வரும், இல்ல சாப்பாடை பத்தி எல்லாம் யோசிச்சோம்னா சாப்பாடா வரும். அது அந்த ASMR வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அது நோட் பண்ணிருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்ப இன்ஸ்டாகிராம் வந்து எப்படி யூஸ் ஆகும்னா, இப்ப ஒரு ஃபுட் வீடியோன்னு வருதுன்னு வச்சுக்கோ, அதை வந்து நீ ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணி பாக்குற, அடுத்து அதே மாதிரி இன்னொரு வீடியோ அனுப்பும், அதையும் நீ 3 செகண்ட்ஸ் பாக்குற, இன்னொரு வீடியோ அனுப்பும், அது ஒரு 3 செகண்ட்ஸோ 5 செகண்ட்ஸோ ஏதோ தொடர்ந்து அதே பாக்குற, நீ ஸ்கிப் பண்ணாம பாக்குற. அப்போ வந்து அது புரிஞ்சுக்கும். இப்ப நம்ம சோகமா இருக்கும் போது இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ஒரு 2 சோக ரீல்ஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஃபுல்லா சோகமா வந்து நம்மள அப்படியே நம்ம நார்மலா ஒரு லைட்டான ஒரு டிப்ரெஷன்ல இருப்போம், தூக்கி டிப்ரெஷனோட பீக்ல தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு வரும் ஃபன் காமெடி ஏதாவது வந்துட்டு இருக்கும். இப்ப வருது பாடுறா வீடியோஸ் ரீல்ஸ். இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே டிப்ரெஷன்ல போறேன். இது வந்து இன்ஸ்டாகிராம் இப்படிதான் ஒர்க் ஆகும் மோஸ்ட்லி. நம்ம எதை வந்து பாக்குறோமோ அதே திருப்பி கொடுக்கும்போது நம்மளுக்கும் அது பிடிச்சிருக்கும். நீ ஃபன்னா பாக்குறன்னா அடுத்தடுத்த ரீல் ஃபன்னா வந்துச்சுன்னா உனக்கு இன்னும் அது பார்க்கணும்னு தோணும். மெயினா இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் வந்து இப்படிதான் ஒர்க் ஆகுது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல போய் உட்காந்து ஒரு 3 மணி நேரம் படத்தை தெளிவா பார்ப்போம். அந்த டைம்ல நம்ம போன் எடுக்க மாட்டோம், இன்டர்வெல்ல கூட போன் எடுக்க மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு தான் சுத்துவோம். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்த்தா கூட ஏதோ ஒரு சின்ன சீன் போர் அடிச்சாலும் எடுத்து ரீல்ஸ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி எதுக்கு தியேட்டர்ல உட்காந்துட்டே ரீல்ஸ் பாக்குறோம் நம்ம. கரெக்ட். அதை விட முக்கியமா என்னன்னா ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் ஆட் வந்துச்சுன்னா அந்த ஓவர்ல என்ன நடந்துச்சோ அதை பக்கத்துல கூட பேசுவோம். ஆனா இப்போ இல்ல, ஓவர் முடிஞ்சு ஒரு ஆட் வருது அப்படின்னாலே டக்குனு ஸ்க்ரோல், ஒரு 10 ரீல்ஸ் அதில் பாத்துறது, திருப்பி வச்சிருந்து திருப்பி ஆட் வரும்போது ஸ்க்ரோல் பண்றது. இதே தான் எல்லாரும் பண்றாங்க. சரி நான் மட்டும் தான் அப்படின்னு பண்றேன்னு பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே அதான் பண்றாங்க. இதுக்கு பேர் தான் டோபமைன் எக்ஸாஷன். ஒவ்வொரு ரீல்ஸ்லயும் ஒவ்வொரு 3 செகண்டுக்கும் ஏதோ ஒன்று புதுசா வந்துகிட்டே இருக்கும். டெக்ஸ்டா இருக்கட்டும், அனிமேஷனா இருக்கட்டும், அது ஃபன் கண்டென்ட்டா இருக்கட்டும், ஏதோ ஒன்று ஒரு 3 செகண்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம மைண்ட் என்ன பண்ணணும்னா புதுசா பாக்குறதுனால நம்ம நார்மலா பண்ற விஷயங்களை வந்து பெருசா அது எடுத்துக்காது. எக்ஸாம்பிளுக்கு இப்ப படிக்கிறதா இருக்கட்டும், இப்ப யாராச்சும் அட்வைஸ் பண்ணா கூட நம்மளுக்கு பிடிக்காம போயிடும், போர் அடிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். அதனாலதான் இப்ப எல்லாரும் பூமர் அங்கிள். இந்த வீடியோ பாக்குற எத்தனை பேரு காலைல எழுந்த உடனே வேலையா போய் ரீல்ஸ் பாக்குறீங்க? நான் ஒத்துக்குவேன். எழுந்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 5 ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணாதான் அந்த நாளே வந்து ஒரு விடிகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா உனக்கு விடியது மட்டும் தான் தெரியுது. நீ அந்த 5 ரீல்ஸ் பார்த்தேன்னா அந்த நாளே ஒரு மாதிரி கரெக்ட். இது ஒரு சோம்பேறித்தனமா போகும் அந்த நாள். எப்படின்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் போன் வந்து டிஸ்பிளே போயிடுச்சு. அந்த டைம்ல வந்து நான் ரீல்ஸ் பார்க்க முடியல. என்னால காலை எந்திரிப்பேன், அப்படியே சுத்துவேன், எங்கேயோ சுத்துவேன், எதுவுமே பண்ண முடியாது. அந்த நாள் ஃபுல்லா எனக்கு ஏதோ ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் நார்மலா இப்பெல்லாம் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்றேன், காலை எந்திரிச்சு சீக்கிரமா எந்திரிச்சிடுறேன், ஒரு 1 hour உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் இருப்பேன், அப்படியே படுத்துட்டு எந்திரிக்கவே மாட்டேன். அதனால என்ன ஆகுதுன்னா எனக்கு ஏதோ நைட் தூங்க போற வரைக்கும் ஒரு மாதிரி டயர்டா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது ஏன் அப்படின்னு நான் தேடும்போது என்ன தெரிஞ்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேங்க் எடுத்துக்கோங்க. ஒரு டேங்க்ல தண்ணி வந்து டிராப் ஆகிட்டே இருக்கு, சொட்டா டிராப் ஆகிட்டே இருக்கு. ஒரு டைம்ல வந்து அது காலி ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவுதான் டேப்பை ஓப்பன் பண்ணாலும் அதுல இருந்து நம்மளுக்கு தண்ணி கிடைக்காது. அதே மாதிரி தான் நம்ம மைண்ட்லயும் டோபமைன் லெவல்னு ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம காலையிலேயே மார்னிங்லயே ஃபுல்லா அதெல்லாம் காலி பண்ணிடுவோம் ரீல்ஸ் பார்த்து. அதனால அதுக்கு மேல ஒரு டேல ஏதாச்சும் ஒரு சந்தோஷமா நடந்தா கூட அதோட இம்பாக்ட் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்காது. ஏதோ ஒரு மாதிரி என்னதான் நம்மளுக்கு நல்லது நடந்தாலும் எப்படி சொல்றது, அதை ஏத்துக்கவே முடியாது நம்மளால. என்னடா இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரியே ஃபீல் ஆகும். இது வந்து இந்த விஷயத்தினால மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தினாலையும் நடக்கும். அதாவது மாஸ்டர்பேட் பண்ணும்போது கூட இந்த மாதிரி நம்மளுக்கு டோபமைன் ஹிட் ஆகி அதுக்கப்புறம் அன்னைக்கு
அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே நம்மளால ஒரு மாதிரி சோகமாவே ஃபீல் பண்ணுவோம். இதை பத்தி இன்னொரு வீடியோ டீடைலா போற ட்ரை பண்றோம். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றதே நாங்க தப்புன்னு சொல்ல மாட்டோம், அது அளவுக்கு மீறி யூஸ் பண்றதுதான் தப்புன்றோம். பிகாஸ் நிறைய பேர் அதுல பிசினஸ் பண்றாங்க, நெட்வொர்க்கிங் அதிகமா க்ரோ ஆகுது, கம்யூனிட்டி நிறைய பில்ட் பண்றாங்க. மெயினா நியூஸ்லாம் இப்பதான் அதுலதான் பாக்குறானுங்க பசங்க, சேனல் யாரும் பாக்குறதே இல்ல. ஐயோ அம்மா குத்தி விட்டாரா. இப்போ இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் அடிக்ட் ஆயிட்டேன். இப்போ அதுல இருந்து நான் எப்படி வெளியே வருது? போன தலையை சுத்தி தூக்கி போட்டு சோலி முடிச்சு. ஏன்னா பிசினஸ்ல நான் அதுலதான் பண்றேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம் இல்லாம ஒரு பிசினஸ் பண்ண முடியாது. புரியுது. இதுக்கு நான் யூஸ் பண்ற ஒரு 3 ஸ்டெப் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சிரு. ரெண்டாவது கிரே ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்ல வரும் எல்லாம் மொத்தமா போன் ஃபுல்லா. அந்த டைம்ல நீ என்னதான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்ல பாக்குறதுக்கு வந்துட்டு உனக்கு பிடிக்காது, அதனாலே நீ இன்ஸ்டாகிராம க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவேன். கிரே ஸ்கேல் நான் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்றேன்னா, நம்ம மைண்ட் வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வைப்ரண்டான ஒரு கலரான இதை தேடிதான் போகும். இதுவே நீங்க கிரே ஸ்கேல் ஆன் பண்ணினா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும்போது உங்க மைண்டுக்கே ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல போர் அடிச்சு அதை சைட்ல தூக்கி வச்சிரும். தேர்ட் ஸ்டெப் என்னன்னா 30 மினிட்ஸ் பவுண்டரி செட் பண்ணிக்கோங்க. நீங்க இன்ஸ்டாகிராம் ஆப்ல செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 hour 30 மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு லிமிட் இருக்கும். அதை போய் செட் பண்ணிட்டு அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ் இல்ல 1 ஹவருக்கு மேல நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்களே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் பழகிடும். இதை விட இன்னும் ஒரு முக்கியமான போனஸ் டிப் என்னன்னா, இன்ஸ்டாகிராம ஹோம் ஸ்கிரீன்ல வைக்காதீங்க, தூக்கி வெளியே போடுங்க. அதை ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து பார்க்க தோணாது அவ்வளவு சீக்கிரம். நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட போக்கஸ் வந்து இன்னும் உங்க மைண்டுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இல்ல இதே நீங்க ஸ்கிப் பண்ணி தான் பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா நான் சொன்ன இந்த 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்து இன்ஸ்டாகிராம் பார்க்க ஆரம்பிச்சதே என்னோட 12th 11th அந்த டைம்ல தான் பார்க்க ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5 to 6 இயர்ஸ் இருக்கும். அவ்வளவு பாக்குறேன், எனக்கே இப்ப அடிக்ட் ஆயிட்டேன். இப்ப இருக்க எங்க பக்கத்து வீட்டுல இருக்க குழந்தைங்களா இருக்கட்டும், இல்ல இப்ப பிறக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும், சாப்பாடு கொடுக்கலன்னா டக்குனு இன்ஸ்டாகிராம் எடுத்து கொடுத்துறாங்க, ஸ்க்ரோல் பண்ணுங்க, இல்ல யூடியூப் ஷார்ட்ஸ் எடுத்து கொடுத்துறாங்க. அதை உட்காந்து அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. நம்மளால எப்படி என்ன பண்ணுவாங்க, நிலாவை கூட்டு சாப்பாடு ஊட்டுங்க அப்படி சொல்லுவாங்க. இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு வெறும் கோகோ மெலன் சுட்டி கண்ணம்மா இதுதான் போட்டு கொடுத்துடுறாங்க. அது இல்லன்னா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க, அழுகுறாங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, சரி இப்போ குழந்தையா இருக்காங்க, ஓகே, இன்னும் போக போக நம்மள மாதிரி ஏஜ் வரும்போதெல்லாம் ஃபுல் அடிக்ஷன் ஆயிடுவாங்க. மொபைல்னா அவங்களால இருக்கவே முடியாது. LIK படத்துல வந்துச்சுல, அந்த மாதிரிதான் இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. வேற ரீசெண்டா இப்ப பார்த்தாலே தெரியும், நம்ம இன்ஸ்டாகிராம்குள்ள போனாலும் நிறைய குழந்தைங்க இன்ஃபுளுன்சரா சுத்திட்டு இருக்காங்க. என்னோட ஃபாலோவர் லிஸ்ட்டை விட அவங்களுக்கு ஃபாலோவர் வந்து அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு இப்பவே ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து இன்னும் போக போக என்ன ஆகும்னா, அவங்களுக்குன்னு ஒரு மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் ஆயிரும். அது இப்ப நம்ம தான் கெத்து அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இதாயிரும். நம்ம ஒரு விஷயத்த வந்து கஷ்டப்பட்டு அதை அடையும் போதுதான் அதோட ஃபீல் வந்து நம்மளுக்கு எப்பவுமே ஃபுல்ஃபில்லா கிடைக்கும். அதுவே திடீர்னு ஒன்று கிடைச்சிருச்சு அப்படி தூக்கி கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த குழந்தைங்களுக்கு அது என்னன்னு கூட தெரியாது, அப்பா அம்மாவே வீடியோ எடுத்து போட்டுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆயிருது. வளர அப்படியே அதையும் வளர்த்துட்டே போறாங்க. அவங்களுக்கு வந்து அது பிறந்ததுல இருந்தே கிடைச்சிட்டாலும் அது ஒரு பெரிய ஒரு இதே இருக்காது, இம்பாக்டே கிடைக்காது அவங்களுக்கு. இதை வந்து இப்போ ஒரு நல்ல ஃபன்னான கண்டென்ட்டா கொண்டு போனா பிரச்சனை இல்ல. அதுவே இப்ப மாட்டினானே பையன் ஸ்கேம்னு அந்த மாதிரி எல்லாம் கொண்டு போய் பசங்களை வச்சு இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு தப்பான முடிவா இருக்கும் நான் நினைக்கிறேன். சரி, குட்டி குழந்தைங்களை வச்சுதான் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா பெரியவங்களும் இதே தான் பண்ணிருக்காங்க. நார்மலா ஒரு கண்டென்ட் போட்டா பார்க்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு வித்தியாசமா போட ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த வாட்டர் மெலன் ஸ்டார், வேற நிறைய பேர் இருக்காங்க. நான் அப்படி ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க, குக்கர் வெடிக்குதுன்னு போட்டு ஒருத்தன் ட்ரெண்ட் ஆயிட்டான்டா. இப்போ இது வந்து நம்ம மாத்தணுமே தவிர கவர்மெண்டா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்போ கர்நாடகா ஆந்திரா எல்லாம் பாத்தீங்கன்னா 18 வயசு கீழே இருக்கிறவங்க வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணக்கூடாது, அவங்க யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் சைட்ல இருந்தும் ஏஐ அடல்ட் கண்டென்ட் போடுறதெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டு வராங்க. நீங்க ஒரு நாளைக்கு ஆவரேஜா எவ்வளவு நேரம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்டு, அதாவது இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.